ஓ முருகா சரணம். வாழ்க வளமுடன். வையகத்தில் வாழும் மக்கள் வடக்கே வாழ்வழிப்பதற்கு வந்த தண்டாயுதபாணி வடபழனி ஸ்தல வரலாறை பற்றி நாம் பார்க்கலாம். அண்ணாசாமி என்ற பாலகன் கல்வி கற்க நாட்டமில்லாமல் இறைபக்தியில் மனம் சென்றது. ஒருமுறை தீராத வயிற்று வலியால் இருந்தபோது பழனியிலிருந்து சாது ஒருவர் வியாகபுரீஸ்வரர் கோயிலுக்கு வந்தார். இந்த பாலகனை பார்த்து, தம்பி, உன் வயிற்று வலி தீர வேண்டுமென்றால் திருப்போரூர் சென்று முருகனை வழிபாடு செய்து வந்தால் சரியாகிவிடும் என்று சொல்கிறார். அன்று முதல் தவறாமல் கிருத்திகை அன்று சென்று வழிபட்டு வருவார் அண்ணாசாமி என்னும் பாலகன். திருத்தணிக்கு முருகனுக்கு காவடி எடுத்து செல்பவர்கள் பாடலை கேட்டு மெய்மறந்து புதுமையாக நாம் காணிக்கை முருகனுக்கு செலுத்த வேண்டும் என்று எண்ணி திருத்தணி சென்று முருகனுக்கு தனது நாக்கை அறுத்து இலையில் ஏந்தி பலிபீடத்தின் அடியில் வைத்தார். பிறகு கோயிலை சுற்றி வலம் வந்து யாரோ ஒரு அடியார் முருகன் படத்தை கொடுக்கிறார். இவரும் பெற்றுக்கொண்டு தன் தலைக்கு மேலே வைத்துக்கொண்டு சென்னை வந்து தனது வீட்டில் வைத்து வழிபட துவங்குகிறார் அண்ணாசாமி எனும் பாலகன். முருக பக்தர்கள் பலரும் இப்படி ஒரு பக்தனை பார்ப்பதே பெரும் பாக்கியம் என்று கருதி கூட்டம் சேர ஆரம்பிக்கின்றது. அப்போதும் அவர் சொன்னது, முருகன் அருளின்றி எனக்கு ஏதும் தெரியாது என்று தன்னடக்கத்துடன் சொல்லுவார். பழனியிலிருந்து வந்த சாதுவின் ஞாபகம் இவருக்கு வந்துவிட்டது. உடனே பழனிக்கு பாத யாத்திரையாக செல்கிறார். பழனி தண்டாயுதபாணியை தரிசித்துவிட்டு ஒரு அழகிய முருகன் படத்தை பார்க்கின்றார். அப்படத்தை பார்க்கும்போது இந்த படத்தை வைத்து நாம் பூஜை செய்தால் நன்றாக இருக்குமே என்று நினைக்கின்றார். முருகன் அன்று இரவு அந்த கடைக்காரரிடம் கனவில் தோன்றி இந்த படத்தை அண்ணாசாமி எனும் பக்தன் ஆசைப்படுகின்றான், அவருக்கு கொடுத்துவிடு என்று சொல்கின்றார். அதேபோல் இவர் மறுநாள் அந்த படக்கடைக்காரரிடம் அந்த படத்தை கேட்கின்றார். அந்த கடைக்காரர் சொல்கின்றார், நேற்று இரவு முருகன் கனவில் தோன்றி இந்த படத்தை உனக்கு கொடுக்க சொல்கிறார் என்று சொல்கின்றார். இவருக்கு ஒரே ஆச்சரியம். அப்பன் பழனியாண்டவன் எனக்கு பெரும் பாக்கியத்தை தந்துள்ளார் என்று அந்த படத்தை வாங்கி கொண்டு சென்னை வந்து தனது வீட்டில் வைத்து குருமேடையாக அமைத்து பழனி ஆண்டவரை நினைத்து எல்லோருக்கும் அருள்வாக்கு சொல்கின்றார் தம்பிரான். இவர் சொல்லும் வார்த்தைகள் அனைவருக்கும் பலிக்கத் தொடங்கியது. அதனால் தம்பிரான் ஆனார். 1863 முதலில் ரத்தனசாமி எனும் பக்தர் தம்பிரானை சந்திக்கிறார். மறுநாளே ரத்தனசாமிக்கு முருக பக்தர் முருகனுக்கு தனியாக ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்று அண்ணாசாமி பக்தர் விரும்புகிறார் என்று விரும்பி பழனி ஆண்டவரை சிலை வைத்து பிரதிஷ்டை செய்து ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நடக்கிறது. ரத்தனசாமி பக்தர் 20 ஆண்டுகள் மிக சிறப்பாக நடத்தி வருகிறார். அவருக்கு பிறகு மிக சிறப்பாக ஸ்ரீ பாலலிங்க தம்பிரான் எனும் பக்தர் கண்ணும் கருத்தமாக பணியாற்றி இப்போது உள்ள கோயில் கர்ப்ப கிரகம் முதல் உட்பிரகாரம் வரை சிறப்பாக கட்டி திருப்பணியை செய்கிறார். அவரும் வடபழனி கோயிலுக்காக சுமார் 50 ஆண்டுகள் சேவையாற்றுகின்றார். இப்போது அறநிலைத்துறை மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். கும்பாபிஷேகமும் இப்போது சிறப்பாக நடந்தது. வடபழனி ஆண்டவரை நினைத்தால் கேட்டதை கொடுக்கும் கருணை வள்ளலாவார் அவர். இந்த இடம் கோடான கோடிகள் குவியும் இடமாக மாறியது சென்னை மக்களுக்கு. அதனால் நாமும் வடபழனி முருகனை வேண்டினால் வேண்டும் வரை தந்து அருளளிப்பார். ஓம் முருகா சரணம். இப்படிதான் வடபழனி கோயில் உருவாகியது. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன் வையகம்.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனின் மகன் ரவிமுருகன் வாழ்க வளமுடன். வையகத்தில் உள்ள மக்கள் அனைவரும்.